ஸோ வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்ன வண்டி பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட N160 வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனது. ஆகி 3 மாதம் ஆச்சு, நமக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிடச்சிது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ரிவ்யூன்றது நான் சும்மா அப்படியே எடுத்து வந்து பேச போகிறதில்ல. கிட்டத்தட்ட 3 நாளாக வந்து நான் வண்டியை வச்சு செஞ்சு இன்றைக்கி எடுத்து வந்து ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணியிருக்கோம், ஹைவேல ரைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மாதிரி மண் ரோடு கொஞ்சம் சின்ன சின்ன பம்ப், அன்எக்ஸ்பெக்டட் பம்ப்ஸில் கூட விட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். அது எல்லாமே எப்படி இருந்துச்சு, வண்டி எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாகவே நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம லுக் வைஸ் பார்த்துடலாம். சிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா லுக் வைஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் பொசிஷன்லேருந்து வரும்போது லைட்டாக எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது வேறு. ஸோ பட் இருந்தாலும் இது டிஃப்ரெண்ட்டு. இங்கே வந்து நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டியூவல் ஸ்பிட்டட் டிஆர்எல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ரண்ட் பொசிஷன்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் கலருமே பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது பிளாக்கு, இது போக கிரே வித் கோல்டன், தட் மீன்ஸ் எல்லோ கோல்டன் ஸ்டிக்கர்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த இது வந்து இன்னுமே நல்லா இருக்குது கம்பேர்ட் டு பிளாக் அண்ட் ஒயிட். அது வந்து இன்னுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் ஆஸ் ஆஃப் நோ அது ஸ்டாக் இல்லை. ஸோ ஸ்டாக் இல்லாமல் ஸ்டாக் ஃபுல்லாக கிளியரன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்மகிட்ட பிளாக் வேரியன்ட் தான் இருக்குது. பிளாக் வேரியன்ட்ல இருக்கிற மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து ஒரு மெட்டாலிக் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டாலிக் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கும் போது இதுவுமே பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லையே, ஒரு டீடைலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு டிசைன் வைஸ்ல வரும்போது கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளால இப்படி பார்க்கும்போது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் அது போக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கார்பன் ஃபினிஷ் கொடுக்குற மாதிரியான டிசைன்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பிளாக், இந்த என்எஸ் ஸ்டிக்கரிங். ஸோ அண்ட் பேக்லேருந்து பார்க்கும்போது அந்த சிக்னேச்சர் டெயில் லேம்ப் மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட் அப்படி இல்லை, கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸோட கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் எவ்ரி திங் எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ அண்ட் மேலேருந்து பார்க்கும்போது ஆஸ் ஏ ரைடராக நம்ம ஓட்டிட்டு போகும்போது கொஞ்சம் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்து பிரைட்னஸ் இருக்கு. இஃப் இன்கேஸ் சூரிய வெளி பட்டுச்சு அப்படின்னா, பட் நைட் டைம்ல ரொம்ப நல்லா பிரைட்டாக இருக்கு. அண்ட் பட் நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் N160s பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரவுண்டாக கொடுத்து இங்கே ஒரு டிஜிட்டல் கொடுத்துருப்பாங்க, அனலாக் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்க்கும்போது பர்சனலாக எனக்கு அது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. மேபி டிசைன் டீம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா இந்த போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ரீடிசைன் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். அது என்னோட ஒப்பீனியன். அது போக மிரர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டான அப்ரோச்சாக இருக்கு. ஸோ இங்கேருந்து இப்படி ஆரம்பிச்சு ஷார்ப்பாக வந்து பார்த்துருக்கேன். இங்கேருந்து வந்து ஓட்டும் போது நமக்கு இங்கே வந்து பெரிய மிரர்ஸ் கொடுக்குற மாதிரி அண்ட் வியூவும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ டேங்க் வைஸ் பார்க்கும்போது ஸோ இங்கே மட்டும் கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸ் இல்லை, இங்கேயுமே வந்து கொஞ்சம் அங்கங்கே ஸோ கொஞ்சம் லைட்டாக ஷார்ப் எட்ஜஸோட கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு இதில். ஸோ அண்ட் எக்ஸாக்டாக சொல்ல போனால் இந்த பைக் வந்து ஸ்போர்ட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஸ்போர்ட்டிவ் வித் ஃபேமிலி யூசேஜ் அப்படின்றது வேணால் சொல்லிக்கலாம். ஸ்போர்ட்டிவான லுக் தரணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப அக்ரெசிவான ஸ்போர்ட்டிவான பைக், இது ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி பைக் அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ நார்மலாக இஃப் இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலி யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது ரீசன் வந்து இந்த ஸ்பிளிட் சீட்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து சிங்கிள் சீட்டாக ப்ரொவைட் பண்ணது ஒரு ரீசன். அடுத்து கம்ஃபர்ட் அண்ட் ரைடிங்ஸ் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா ஸோ இவங்க வந்து மெயினாக சொல்கிறது ஃபேமிலி யூசேஜ் அண்ட் சிட்டி ரைட்ஸ்க்குன்னு மேட் பண்ண பைக் தான் வந்து N160 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் நான் சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணதில் அண்ட் ஹைவேஸ் அண்ட் சின்ன சின்ன டெரைன்ஸில் ட்ரைவ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து சீட் பொசிஷன் கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் என்னோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5.65 வருவேன். 5.6 வச்சுக்கோங்க, 5.6 to 7 அந்த ரேஞ்சில். ஸோ எனக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாகவே வந்து கால் கீழே வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் சீட் ஹைட்ஸ்மே பொறுத்த வரைக்கும் கூட ஓகே தான். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் தான். ரைடருக்கு மட்டும் இல்லை, பில்லியனுமே வந்து உட்கார்றதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுவும் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் ஃபுட் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக சாரி கார்ட்ஸ்க்கு நம்ம இங்கே ஸ்டீல் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டீல்துமே வந்து கால் நல்லா தாராளமாக வச்சுக்கிற மாதிரியான இதாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வீட்டில் இருக்கவங்களே ஏறி உட்காரதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப ஒரு 30 minutes 40 minutes ரைடுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டு தான். ஸோ அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் கிடையாது. ஸோ கொஞ்சம் ஓகே. ஸோ புஷனிங்ஸ் இதெல்லாமே பார்க்கும்போது ஓகே அப்படின்ற லெவல் தான், ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்ற மாதிரி கிடையாது. அண்ட் சிட்டிஸ்குள்ளே ஓட்டும் போது பொறுத்த வரைக்கும் ஸோ ரொம்ப வளைச்சு ஓட்டுறது எல்லாமே ஓகே, பட் டேர்னிங் ரேடியஸ்ன்றது கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இந்த லெவல் தான் இருக்குது. சிட்டி யூசேஜ்னும் போது இதில் வந்து அந்தளவுக்கு பயங்கரமாக திரும்புற மாதிரிலாம் இல்லை. டேர்னிங் ரேடியஸ் உள்ள கம்ஃபர்டபுளாக ஓட்டுறதுக்கு அதுக்கெல்லாமே பர்ஃபெக்ட். பட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரோட்டில் டேர்ன் பண்ணனா பின்னாடி போயிட்டு ஒரு ரெண்டு வாட்டி பின்னாடி வந்து தான் சுற்றுற மாதிரி இருக்குது. அண்ட் நம்மளோட ரைடிங் பொசிஷன்ஸ் பார்க்கும்போது ஸோ என்னோட ஹைட்டுக்கு நான் கொஞ்சம் லைட்டாக லீன் ஆகி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. அண்ட்
ஆல்மோஸ்ட் அப்ரைட் பொசிஷனில் தான் வந்து நம்ம ஹேண்டில் பாஸ் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு பேசிக்காக ரைட் பண்ணும்போது எனக்கு இந்த செக்ஷனில் மட்டும் லைட்டாக பெயின் ஃபீல் ஆகுது. 30 to 40 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணும்போது எனக்கு லைட்டாக ஒரு சின்னதாக பெயின் ஒன்று ஃபீல் ஆகுது. அது தவிர்த்து மிச்சபடி வேறு எதுவும் இஷ்யூ அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அது ஆக்சுவலி இது இஷ்யூவே இல்லை. ஸோ இந்த பைக்கை வந்து ஒரு கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறது தான் இதோட மெயின்ட்டை கம்ப்ளீட்டாகவே ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருது. ஸோ நெக்ஸ்ட் ரைடிங் குவாலிட்டி அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலி ரைடிங் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஆக்சுவலாக வந்து நான் விட்ட பம்ப் வரைக்கும் சரி இல்லை எல்லா ரோட்லேயும் ஓட்டும் போது சரி செம ஸ்மூத்தாக இருந்தது. எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது சஸ்பென்ஷன்ஸ் தான். ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மோனோஷாக்கும் ஃப்ரண்ட்ல வந்து டெலிஸ்கோபிக் தான் கொடுத்துருக்காங்க. டெலிஸ்கோபிக் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு யூஎஸ்டியில் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோமோ கிட்டத்தட்ட கம்ஃபர்ட் கிடைச்சது. ஸோ ஓட்டும் போது கூட எனக்கு ரொம்ப ஹார்டாக வந்து கையில் நான் ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்கிற மாதிரி இல்லவே இல்லை. ரொம்ப சாஃப்ட் சைடில் தான் இருக்குது. ஈவன் எஸ்பெஷலி பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட். இப்போ நம்ம ஸ்பீட் பிரேக்கில் போயிட்டு கொஞ்சம் ஏறி விட்டோன்னே டப்புன்னு உட்காரும் போது கொஞ்சம் முதுகு லைட்டாக வலிக்கும் டொடக் அப்படின்னு சவுண்ட் மாதிரி கேட்கும். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் சொன்ன மாதிரி இது அட்ஜஸ்டபிள் மோனோஷாக்ஸ் தான். ஸோ அட்ஜஸ்டபிள் மோனோஷாக்ஸ் வந்து யூஸ்வலாக எல்லா பைக்ஸ்லையுமே வந்து ரைடருக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும். பட் பில்லியனுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஏன்னா ரீசன் வந்து டேரெக்டாக அது வந்து ரைடரோட கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பில்லியன் உட்காந்ததுக்கு அப்புறமும் அந்த ஒரு கம்ஃபர்ட்டை அந்த ரொம்ப ஒரு ஹார்டான ஃபீலிங்ஸ் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ஃபீல் பண்ணல ரைடர்ஸ் சாரி ஈவன் பில்லியன்ஸுமே. ஸோ அவங்களுமே ஒரு சாஃப்ட் சைடில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 164cc ஏர் கூல் இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் சென்னில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் கூல் இன்ஜின் இருந்தது. ஆயிலை வந்து கட் அவுட் பண்ணி இப்போ ஏர் கூல் இன்ஜினாகவே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஏன் பண்ணாங்க அப்படின்றது இன்னும் ஐடியா இல்லை. ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் அது போக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 ஹார்ஸ் பவர்ஸ் அண்ட் 40 நியூட்டன் டார்க்ஸ் வந்து இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இனிஷியல் லெவலில் பிக்கப்னு வரும்போது ஓகே. ஸோ நார்மலாக இருக்குது. நல்லா ரொம்ப அக்ரெசிவாக இல்லை, நார்மலாக இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம லாங் ரைட்ஸ் போகும்போது அண்ட் ஒருவேளை க்ரூஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது ஸோ ஒரு ஹை ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளால் 117 வரைக்கும் போக முடிஞ்சுது. அண்ட் ரைடிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்லா காற்று இப்போ ஆடி மாதன்றதுனால ஆடி மாதம் காற்றுல கூட நம்மளால் 114 or 115 வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பீட் போக முடியாது. இட்ஸ் பேஸ்ட் ஆன். ஸோ ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 5 ஸ்பீட் கீர் மேனுவல்ஸ் தான் மேனுவல் கீர்ஸ் தான் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 6th கீர் போகிற மாதிரி இஃப் கேஸ் ரைட் பண்ணும்போது 6th கீர் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு பீரியட் மேலே புஷ் பண்ணும் போது நமக்கே வந்து ரொம்ப புஷ் பண்ணுறோம் அப்படின்றத ஃபீல் பண்ண முடியுது. ஸோ மெயினாக மிட் ரேஞ்சஸில் வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. லோவர் எண்ட் ஓகே, டாப் எண்ட் ஓகே. நான் இந்த சிசிக்கு டாப் எண்ட்ன்றது ஓகே நார்மலான விஷயம் தான். கொஞ்சம் புஷ் பண்ணி லைட்டாக புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அதுவுமே எப்போ பார்த்தீங்கன்னா 110 above போகும்போது தான். டாப் எண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 88 வரைக்கும் வந்து நமக்கு நல்லா வண்டி போகுது. ஸோ 88க்கு மேலே வந்து கொஞ்சம் நம்ம புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் 110 மேலே போனீங்க அப்படின்னா அது ரொம்ப புஷ். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க. நாங்கள் ப்ரொஃபஷனலாக ஓட்டி பழகிட்டு இருக்கிறதுனால நான் இது ஓட்டி செக் பண்ணி பார்த்தேன். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மைலேஜ் தான். ஸோ மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் 51ன்றது பஜாஜ் கிளைம் பண்ணுறது. பட் நாம் இப்போ ரைட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 46 வரைக்கும் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ நான் 3 liters போட்டிருந்தேன். ஸோ 3 litersல ஸோ 2.5 liters வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 2 liters வரைக்கும் வந்து ரிசர்வ். ஸோ ரிசர்வ் போக நாம் கிட்டத்தட்ட எவ்வளோ ஓட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46.9 kilometers வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணாமல் நார்மலாக ரைட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மைலேஜ் வந்து நம்மளால் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. அண்ட் இஃப் இன் கேஸ் நம்ம வந்து இந்த 100+ நான் ரைட் பண்ண சொன்னீங்க. ஸோ 100+ ரைட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் கொஞ்சம் அதிகமாக தான் போகிற மாதிரி இருக்குது. பட் ஓகே. ஸோ யூஸ்வலாக அதுக்கான கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கான ஒர்க் என்னவோ அது வந்து பர்ஃபெக்டாக வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டாப்பிங் பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத. ஸோ அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து 300 mm டிஸ்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்கில் வந்து நமக்கு வந்து 230 mm டிஸ்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல கிரிப்பியாக இருக்குன்றதுக்காக யூரோப்பியன் கிரிப்ஸ் டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே அப்படின்ற மாதிரி தான். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டுமே வந்து 17 inch டயர்ஸ் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சொன்ன மாதிரி டிஸ்பிளே நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் சொன்ன மாதிரி ஃபுல்லி LED டிஸ்பிளேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன்ஸும் வந்து இதில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. பட் கால் அலர்ட், மெசேஜ் அலர்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டைப்பிங் வந்து மேலே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஃபியூல் டேங்க்ஸ் 14 liters ஆஃப் ஃபியூல் டேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் விட்ட வரைக்கும் ஓகே. பட் ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அடி வாங்குச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஒரு ஸ்பீட் பம்பில் விடும்போது அந்த ஒரே ஒரு பம்பில் மட்டும் நல்லா அடிச்சுது. ரீசன் வந்து இது வந்து 165. ஸோ இப்போ
இப்போ நார்மல் காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். பட் இட்ஸ் ஓகே. எனக்கு கீழே கொஞ்சம் டிசைனாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வேறு ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் அது படலை, அதான் விஷயம். பட்டது வந்து என்னென்னா சென்டர் ஸ்டாண்டு தான். ஸோ சென்டர் ஸ்டாண்ட் தான் நமக்கு வந்து பட்டுச்சு. அண்ட் அது போக வண்டியோட இப்போ வந்து இதோட வாரண்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 5 years ஆஃப் வாரண்டி ஆர் 75,000 கிலோமீட்டர்ஸ். இப்போ அதுக்கு நம்ம வரி ஃப்ரீயாக நம்ம 75 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம தாராளமாக ரைட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான வாரண்டி ஸ்கீம்ஸ் தான் இப்போ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸ் தான். ஸோ ப்ரைஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த வண்டியில் என்னென்ன ஃபீல் பண்ண ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்றது நான் என்ன ஃபீல் பண்ணன்றதை நான் ஜஸ்ட் டக்குன்னு சொல்லிடலாம். ப்ரொஜெக்டர் லேம்போட நமக்கு LED DRLs வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நைட் டைமில் ரைட் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ நல்லாவே பளிச்சுன்னு இருக்குது அப்படின்றது சொல்லலாம். பட் கொஞ்சம் அப்பர் போர்ஷனில் கொஞ்சம் லைட்டாக இறங்கியிருந்ததுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ப்ரோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் கான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக எல்லாருமே வந்து எல்லா இடத்துலையுமே LED கொடுத்துட்டு இங்கே மட்டும் ஹாலோஜன் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஹாலோஜன் பதிலாக LED லைட்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு சின்னதாக கான்ஸோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வண்டி பார்த்த வரைக்கும் ஆக்சுவலாக இப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்தால் கொஞ்சம் லைட்டாக எதாக இருந்தாலும் இன்னொரு ரீசன் வந்து நமக்கு அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஃபார் இதுக்காக நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ யூஸ்வலாக சாஃப்ட் சைடில் தான் இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ எக்ஸாஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றது சொல்லுங்கள். ஸோ இந்த அண்டர்பெல்லி ஓகே தானா இல்லை மேலே கொடுத்துருக்கலாமா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் பிரேக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கம்பல்சரி ABS அப்படின்னா கம்பல்சரி டியூவல் டிஸ்க் இருக்கணும். ஸோ கம்பல்சரி டியூவல் டிஸ்க்ன்றது இங்கேயுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே முன்னாடியே அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணி பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஸோ ப்ரெடிக்ட் பண்ணி பண்ணதுனால நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டிஸ்கோட வித் ABS ஆப்ஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இங்கே. அதுவுமே வந்து நம்ம ரைடிங்கில் டெஸ்ட் பண்ணோம். ஸோ ரைடிங் வீடியோ டெஸ்ட் பண்ண வீடியோ இது உங்களுக்காக.